வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? புதிய கருத்து கணிப்பு என்ன? அதாவது விஜய், அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுக கூட்டணிக்கு 220 தொகுதிகளா? கூட்டணியில் இணைய விஜய் சம்மதமா? முதல்வர் யார் என்பதை தேர்தலுக்கு பின் முடிவு செய்யலாம். அமித்ஷா போட்ட பிளான் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் நடைபெறக்கூடிய சில நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழல் தமிழக அரசிலே அனைத்து கட்சிகளும் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அதாவது விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இது முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைவரும் அறிந்த உண்மை. அது மட்டுமன்றி விஜய்க்கு கண்டிப்பாக நடுநிலை வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர் என விஜய்க்கு அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்படும் சூழல்தான் தமிழக அரசியலே உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டால் தமிழகத்தில் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாது உறுதி என்பதை கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுமே அறிந்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் என கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது தமிழக அரசியல் இந்த 2026 தேர்தலை ஒட்டுமொத்தமாகவே மாற்றி அமைக்கும் வகையில்தான் ஒரு மெகா கூட்டணி குறித்த தகவல் தற்பொழுது கசிந்து வந்திருக்கிறது. அதாவது சமீபத்தில் உளவுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் ரகசிய இந்த கருத்து கணிப்பு என்பது தவிக, அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் ஓரணியில் திரண்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் 220 இடங்களை கண்டிப்பாக இந்த ஒரு மெகா கூட்டணி தட்டிச் செல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது வெறும் தேர்தல் வியூகம் மட்டுமல்ல, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்டகால ஆதிக்கத்தை வேரோடு அறுக்கும் ஒரு கண்டிப்பாக இது ஒரு செய்தியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த அதிரடி மாற்றத்தினால் பின்னால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வகுத்து கொடுத்த இந்த ரகசிய திட்டம் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது தமிழகத்தில் எப்படியாவது பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு தவிக துணை என்பது கண்டிப்பாக மிக அவசியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் எப்படியாவது தவிகவை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாரா. இந்த மெகா கூட்டணி இணைவதற்கு நடிகர் விஜய் அவர்கள் சம்மதிப்பாரா என்பதை தற்போது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக உளுந்து வருகிறதா. ஆரம்பத்தில் தனித்துதான் போட்டி என்று, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட தவிக என்பது இப்பொழுது கண்டிப்பாக நிலவும் அரசியல் யதார்த்தங்களை கணக்கில் கொண்டு தனது முடிவை கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா. அதாவது அமித்ஷாவின் இந்த ஆலோசனைப்படி தற்போதைய முதல்வர் யார் என்பதை பற்றி ஒரு விவாதிக்க வேண்டாம். தேர்தலுக்கு பின் கண்டிப்பாக அதே இடங்களை வெல்லும் கட்சிதான் அல்லது கூட்டாக அமர்ந்த முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்யலாம் என்று அமித்ஷாவின் கணக்கு போடப்பட்டதாக சொல்லப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.